கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த பரதன் திரைப்படம் குறித்து தான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம். நீங்கள் நமது வலைவலிக்கு வருவது புதியதென்றால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். சபாபதி தட்சிணாமூர்த்தி இயக்கத்தில் 1992 ஆண்டு வெளிவந்த தமிழ் திரைப்படம்தான் பரதன். இது விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு மைல்கல்லாகவே அனைவராலும் பார்க்கப்படுகின்றது, கொண்டாடப்படுகின்றது. பரதன் 1992 ஆண்டு விஜயகாந்த் மற்றும் பானுப்பிரியா நடிப்பில் இளையராஜா அவர்கள் இசையில் சபாபதி தட்சிணாமூர்த்தி இயக்கத்தில் ஏஎஸ் இப்ராஹிம் ராவ் தயாரிப்பில் வெளியான தமிழ் திரைப்படம். இப்படம் இந்தியில் காயல் என்ற பெயரில் சன்னி தியோல் மற்றும் மீனாட்சி சௌத்ரி நடிப்பில் எடுக்கப்பட்ட அந்த திரைப்படத்தின் மறு ஆக்கமாக இருக்கின்றது. மேலும் இந்த திரைப்படத்தில் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடன் இணைந்து பானுப்பிரியா, எஸ்பி பாலசுப்ரமணியன், ஆனந்த்ராஜ், சங்கீதா, சந்திரசேகர் போன்றவர்கள் நடித்திருக்கின்றார்கள். ஒளிப்பதிவு ராஜராஜன் என்ற நபர்தான் ஒளிப்பதிவு செய்திருக்கின்றார். படத்தொகுப்பு ஜெயச்சந்திரன் அவர்கள்தான் படத்தொகுப்பை உருவாக்கியிருக்கின்றார். ராவுத்தர் ஃபிலிம்ஸ் கலையகம், விநியோகமும் ராவுத்தர் ஃபிலிம்ஸ் தான். வெளியீடு 16 ஏப்ரல் 1992. மொத்த நேரங்கள் 120 நிமிடங்கள். கதை சுருக்கத்திற்குள் சென்று விடலாம். பரத் என்கின்ற விஜயகாந்த் சிறையிலிருந்து மரண தண்டனை கைதி. பரத்தின் கடந்த கால பரத் இந்துவை பானுப்பிரியாவை காதலிக்கிறார். அவனது அண்ணன் ராம்குமார், எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் அண்ணி ஜானகி சங்கீதா பரத் ஒரு அரசு பணியில் சேர வேண்டும் என்று ராம்குமார் விரும்புகிறார். ஆனால் பரத்துக்கு குத்துச்சண்டை வீரராக வேண்டும் என்பதே விருப்பம். திடீரென்று ஒரு நாள் ராம்குமார் காணாமல் போகிறார். பரத் அவரை எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. ராம்குமாருக்கு என்னவானது என ராம்குமாரின் வேலைக்காரன் சந்திரசேகரன் அவர்கள் பரத்திலும் கூறுகிறார். தொழிலதிபர் கங்காதரன் ஆனந்தராஜ் ராம்குமாருக்கும் தொழில் ரீதியாக உதவுகிறார். இதனால் ராம்குமார் கங்காநாதனிடம் நன்றியோடு பழகுகிறான். இதை சாதகமாக எடுத்துக்கொள்ளும் கங்காநாதன் ராம்குமாரின் நிறுவனத்தை தன் சட்டவிரோத செயல்களுக்கு பயன்படுத்துகின்றான். இதை காவல்துறைக்கு தெரிவிக்க முயலும் ராம்குமாரை கங்காநாதன் கடத்துகின்றார். தன் அண்ணன் இருக்கும் இடம் அறிந்து அவரை மீட்கச் செல்கிறார் பரத். ஆனால் ராம்குமாரை கொன்று அந்த பழியை பரத் மீது சுமத்தி அவனை சிறைக்கு அனுப்புகிறார் கங்காநாதன். பரத்தின் வழக்கறிஞராக விஸ்வநாதனும் கங்காதரனும் இணைந்து அவனுக்கு மரண தண்டனை பெற்று தருகிறார்கள். ஜானகி தற்கொலை செய்து கொள்கிறார். நிகழ்காலம்: சிறையில் தப்பித்து பரத் தனக்கு துரோகம் செய்த வழக்கறிஞர் விஸ்வநாதனை கொள்கிறான். கங்காதரனை பாதுகாக்க காவல் அதிகாரி ஜான்சன் நெப்போலியனாக வருபவர் நியமிக்கப்படுகிறார். பரத் நிரபராதி என்று உண்மை தெரிய வருகிறது. எனவே கங்காதரனை கொலை செய்ய விடாமல் தடுத்து பரத்தை நீதிமன்றத்தில் நிரபராதி என்று நிரூபித்து விடுதலை பெற்று தர எண்ணுகிறார். ஆனால் இந்துவை கடத்தி கங்காதரனிடமிருந்து அவளை மீட்கும் பரத் கங்காதரனை கொன்று பழுதிருக்கிறார். இப்படியாக இந்த கதை முடிவடைகின்றது. மேலும் இந்த திரைப்படத்தில் தொடர்ந்து நடித்தவர்கள் விஜயகாந்த் பரதனாகவும், பானுப்பிரியா இந்துவாகவும், எஸ்பி பாலசுப்ரமணியன் ராம்குமாராகவும், ஆனந்தராஜ் கங்காநாதனாகவும், நெப்போலியன் ஜான்சனாகவும், சங்கீதா ஜானகியாகவும், சந்திரசேகர் ராம்குமாரின் வேலை செய்பவராகவும், வாசு விக்ரமம் கைதியாகவும், ஆர் சுந்தர்ராஜன் மற்றும் ஸ்ரீவித்யா லட்சுமி பொன்னம்பலம், மேலும் ஸ்ரீகரி உத்மசிங்காகவும், பிரபுதேவா சிறப்பு தோற்றம், டிஸ்கோ சாந்தி பாடலுக்கு நடனம் போன்ற அனைவரும் இந்த மிகப்பெரிய அளவிற்கு இந்த திரைப்படத்தை வெற்றி பெற வைத்திருக்கின்றார்கள் என்றுதான் கூற வேண்டும். இசை உங்களுக்கு கேட்கவே வேண்டாம். இளையராஜா மிக அழகான திரைப்பட பாடல்களை இந்த திரைப்படத்தில் கொடுத்திருக்கின்றார். இப்படியாக இந்த திரைப்படத்தின் சுவாரஸ்யமான விமர்சனம் முடிவடைகின்றது. மீண்டும் நல்லதொரு காணொலி உங்களை சந்திக்கின்றது. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.